நம்ம வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம்னா வரவங்களுக்கு வந்து தாம்பூலம் வந்து கொடுக்கறது வழக்கம். வெத்தலை பாக்கு, பூ, பழம், குங்குமம் வந்து கொடுப்போம். அதோடு சேர்த்து சில பொருட்கள் வந்து நம்ம கொடுத்தோன்னா அதுவும் வந்து நம்மளுக்கும் நல்லது, வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் நல்லது. வசதி இருக்கிறவங்க ப்ளவுஸ் பிட்டு, சாரீலாம் வந்து வச்சு கொடுக்கலாம். அது வந்து வஸ்திர தானம் கொடுத்ததுக்கு சமம். தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு நம்ம மஞ்சள், குங்குமம், தாலி சரடு கொடுக்கலாம். கணவரோட ஆயுள் கூடுறதுக்காக நம்ம முகம் பார்க்குற சின்ன கண்ணாடி ஒன்று கொடுக்கலாம். ஆரோக்கியம் நீடிக்க சீப்பு, நோய் வராமல் இருக்க மருதாணி. கண்ணாடி வளையல் எதுக்குன்னா திருஷ்டி வந்து போகும். கண்ணாடி வளையல் சத்தம் வந்து வீட்டில் கேட்டால் ரொம்ப நல்லது, எந்த தீய சக்தியும் வராது. சில பேர் கண்ணாடி வளையல் போட்டு அது உடஞ்சிடுச்சுன்னா அபசகுணம்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அது உடஞ்சிதுன்னா நமக்கு திருஷ்டி வந்து போயிடுதா அர்த்தம். மட்டை தேங்காய் கொடுக்கலாம். மட்டை தேங்காய் கொடுக்கறதுனால பாவம் வந்து போகும். பழம் கொடுக்கறதுனால அன்னதான பலன் கிடைக்கும். வெத்தலை பாக்கு லட்சுமிகரம் கிட்டும். பூ வந்து மங்களம் உண்டாகும். வர சுமங்கலிக்கு பாத பூஜை பண்ணி தாம்பலம் கொடுக்கலாம்.